நம்மளும் வாழ்க்கையில் ஒரு கோயில் 2 கோயிலெல்லாம் இல்லை, யார் என்ன சொன்னாலும் அந்த கோயிலுக்கெல்லாம் போய் பழகியிருப்போம். ஆனால் ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தேடி வர போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். ரிசல்ட் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் பல பேரை பார்க்க போகிறீங்க. அப்போ கோவிலில் போய் சாமி கும்பிட்டா எல்லாம் தீந்துருமான்னு கேட்டால், எல்லாம் சாமி செஞ்சிருச்சு அப்படின்னா சாமி செய்கிறதுக்கு நாம ஏன் பிறக்கணும்? எல்லாமே சாமி செஞ்சுட்டு போயிடுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சாமி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் செய்யாது. இதை பண்ணுங்க ஜெயிச்சிடலாம், அதை பண்ணுங்க ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜெயிக்கிறதுனா என்ன? ஏன் எல்லாரும் ஜெயிக்கணும்? சந்தோஷம். இது நம்மகிட்ட இயல்பாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துலலாம் சாமி கும்பிட போனாலே, நான் சொல்கிறது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் சாமி கும்பிட போனாலே அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் நல்லா இருக்கணும், மழை மாதிரி பெய்யணும், நல்லா எல்லாம் செழிப்பாக மக்களெல்லாம் வாழணும், அப்பா ஆண்டவா இப்படின்னு சொல்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்போ எதுவுமே சின்னது பெருசு இல்லை, அந்தந்த நேரங்களில் அது நமக்கான முக்கியத்துவத்தை உணர்த்தி கொடுத்து அதுக்கான முக்கியத்துவத்தை நம்மகிட்ட காட்டி கொடுக்கும். அதனால் நம்ம கல்ச்சர் மிக பெருசு. அதாவது நம்ம வாழ்வியலோட ரொம்ப நெருக்கமாக கனெக்டான ஒன்று. அதை நமக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்கங்கிறது ஒரு கோணம் இருக்குது, நாமளும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்குது. எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக அங்கங்கே ஊரெல்லாம் சுற்றி, உலகமெல்லாம் சுற்றி, பல வீடியோ பார்த்து, பல பேரை தேடி, சரி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாங்கிற ஒரு ஆசையில் தானே வந்திருப்பீங்க. எல்லாம் இயல்பு தான், ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. மனுஷனோட தேடலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது எங்கேயாவது சீக்கிரமாக ரிசல்ட் கிடைச்சிடாதா? இப்போ கோயிலுக்கு போனாலும் அப்படி தான், குருமார்களை தேடி போனாலும் அப்படி தான். என்னென்னா ரிசல்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கணும், அதானே ஆசை. இப்போது ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் ப்ரேயர் பண்ணுறோம், ஏதாவது ஒரு மெத்தடில் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நமக்கு என்ன தோணும்? இதை விட ஸ்பீடாக வேறு ஏதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடல் இருக்கிறதுங்கிறது மனுஷனுக்கு ஏற்கதானே. ஆனால் நமக்கு என்னைக்காவது யதார்த்தமாக நம்மளுடைய அந்த தோஷமோ இல்லை பிரச்சனையோ இல்லை கர்ம கணக்கோ எப்போ இருந்து உருவாச்சு அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? அது நமக்கு தெரியாது, வரவும் செய்யாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிறதுலே ஸ்பீடாக பலன் கொடுக்குற சாமி எது, அங்கே போகலாங்கிற உணர்வு மனுஷனுக்கு இருக்கிறது என்னமோ இயற்கை தான். அது இந்த காலத்தில் ரொம்ப அதிகம். இப்போ அது மாதிரி உங்களுக்கும் யூடியூப்பை திறந்தோன்னா நூற்றுக்கணக்கான குருமார்கள் இருப்பாங்க, பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வே ஆஃப் அப்ரோச்சில் பேசுவாங்க. கேட்ட உடனே எது கொஞ்சம் ஸ்பீடாக நமக்கு தீர்வு தர்ற மாதிரி இருக்குது, குண்டலினியாக இருந்தாலும் சரி, வாசியாக இருந்தாலும் சரி, எது நமக்கு ஸ்பீடாக ரிசல்ட்டை தருது அப்படிங்கிற தேடல் நம்மகிட்ட இருக்கிறது என்னமோ இயற்கை தான். இப்போ அது எப்படி சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ குண்டலினி யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது மரணத்தையும் பிறப்பையும் ஜெயிக்கக்கூடிய வித்தை. இப்போ அதுக்கு ப்ராப்பராக ஒருத்தர் ஃபாலோ பண்ணுனா, அதாவது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் 12 வருஷம் முறையான பயிற்சியில் போகணும். இப்போ 12வது வருஷம் கும்பம்ங்கிற பகுதியிலிருந்து தீர்த்தம், அதாவது அபிஷேகம் நடக்கும், அமிர்த சுரப்பு நடக்கும். அதுக்கு பேர் தான் கும்பத்திலிருந்து அபிஷேகம், மகிமைப்படுத்துதல்ங்கிற கும்பாபிஷேகங்கிற பேர் வந்துச்சு. இப்போ நம்மளுடைய அவசர புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக. அப்போ என்ன ஆகுது, 10 பேரை தேடுறோம், 10 பேரில் யார் எளிமையாக அதை கொடுக்குறதா சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆன்லைனில் குண்டலினி யோகம். இப்போ நமக்கு 12 வருஷம் காத்திருப்பை விட ஆன்லைனில் குண்டலினி யோகங்கிறதுனா டக்குன்னு நமக்கு ஒரு மயக்கம் வருதில்ல. இது எதுக்கு 12 வருஷத்தை விட ஈஸி போல் தெரியுது. 12 வருஷம் காத்திருக்கிறத விட காலையில் அட்டன் பண்ணால் சாயங்காலத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் போல இருக்கு. அப்போ இது ஸ்பெஷல், அது இருக்கா இல்லையா? அப்போ அது மாதிரி பல இடங்களில் தேடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு, சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அது எல்லாத்துக்கும் உள்ளது தானே இல்லையா? சொல்லுங்கள். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுனாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமாங்க ஐயா? நீங்கள் பொதுவாக இப்போ கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சொல்லி கொடுத்துருக்கதெல்லாம் அர்ச்சனை பண்ணுறது, இல்லை அங்க பிரதட்சணை பண்ணுறது, இல்லை அபிஷேகம் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, வழிபாடுகள் பண்ணுறது, இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளும் வாழ்க்கையில் ஒரு கோயில் 2 கோயிலெல்லாம் இல்லை, யார் என்ன சொன்னாலும் அந்த கோயிலுக்கெல்லாம் போய் பழகியிருப்போம். ஆனால் ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தேடி வர போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள்.
ரிசல்ட் கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் யூடியூப்பில் பல பேரை பார்க்க போகிறீங்க? அப்போ கோவிலில் போய் சாமி கும்பிட்டா எல்லாம் தீந்துருமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. கோயிலில் போய் சாமி கும்பிட்டா ஒரு வகையில் சொல்லப்போனால் எனக்குள்ளார ஏதோ ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்குது, அமைதியாக இருக்குது. நான் கோயிலுக்கு போனேன், அங்கே ஏதோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி எனக்குள்ளார இருக்குங்கிறத உணர்ந்துட்டேன், எனக்குள்ளார இருக்க நான் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டேன். அதாவது எப்படி சொல்லன்னா, ஒரு 25 கிலோ வெயிட் என் தலையில் இருக்குது, என்னால் தூக்கி சுமக்க முடியல, எப்படின்னு தெரியல. கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே தூக்கி சுமக்கிறதுக்கான பலம் எனக்கு கிடைக்கும். அவ்வளோதானே வெளியே. மற்றபடி எல்லாத்தையும் சாமி தீர்த்து வச்சிருது அப்படின்னா அப்புறம் நமக்குன்னு என்ன வேலை, நம்ம படைப்புக்குன்னு என்ன வேலை இருக்குன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? எல்லாம் சாமி செஞ்சிருச்சு அப்படின்னா சாமி செய்கிறதுக்கு நாம ஏன் பிறக்கணும்? எல்லாமே சாமி செஞ்சுட்டு போயிடுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சாமி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் செய்யாது. இப்போ ரன்னிங் ஓடுறீங்க, ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. 10 பேர் ஓடுறவங்க அத்தனை பேரும் போய் சாமிகிட்ட நிற்பாங்க. 10 பேர் ஓடுற கலந்துக்க போகிறாங்க, 10 பேர் சாமிகிட்ட நிற்பாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கணும்னு. கரெக்டாக? இப்போ சாமி அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸை யாருக்கு கொடுக்கும்? யோசிச்சு பாருங்க ப்ராக்டிக்கலாக. இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்களுடைய எண்ணப்படி, உங்களுடைய எண்ண அலைவரிசை அந்த நேரத்தில் ஓடக்கூடிய சுவாசத்தினுடைய அளவை பொறுத்து ஓடுறதுக்கு உண்டான தெம்பை தான் அந்த இரையாற்றல் கொடுக்குமே ஒழிய அதுக்கு மேலே உங்கள் சாமர்த்தியம் தான். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வேணும்னு சாமிகிட்ட கேட்டால், சாமி நீ இப்போ வீட்டில் உட்காந்துக்கோ, நான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கப்பை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னா அப்போ சாமியை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தமாயிருது இல்லை. கண்டிப்பாக தீராது. நம்முடைய சுய முயற்சி மட்டும்தான் தீர்த்துக்க முடியும். நம்ம என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அவசர கதியில் எல்லாருமே இன்றைக்கி இறை நம்பிக்கை ஒரு பக்கம், வாழ்க்கையில் முன்னேற்றம்னு இன்னொன்று பக்கம், மூன்றாவது பக்கம் யார்கிட்ட இது போனால் சீக்கிரம் கிடைக்கும், கோயில் குளம் போனால் கிடைக்குமா, இல்லை குருமார்கிட்ட போனால் கிடைக்குமான்ற ஒரு தேடுதலே போயின்னு இருக்கிறோம். இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குன்றது பார்க்கலாம். நீங்களே தீர்வை சொல்லிட்டீங்களே, உங்கள் வார்த்தையிலே உங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கணும், எங்கே கிடைக்கணுங்கிற தீர்வை நீங்களே சொல்லிட்டீங்க. இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் அவசர கதியில், அவசர கதினா முதல்ல என்னன்னு தெரியணும்ல. சரம் சரியான சரமாக இருந்தால் நீங்கள் ஏன் தீர்வை தேடி ஓடணும்? சரம் ஒரு மனுஷனுக்கு சரியாக இருந்தால் தீர்வை தேடி நாம் ஏன் ஓடணும்? நம்ம போகிற பக்கமெல்லாம் தீர்வு இருக்கும், நம்ம போகிற பக்கம்லாம் சக்ஸஸ் ஆகும். அவசரம்னா தப்பான சரம்னு அர்த்தம். அவசர கதி அப்படின்னாலே அது என்னவாயிரும்? தப்பான சரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு செயலுக்கான சரம், ஒரு நாளுக்கான சரம்னு இருக்கு. ஒரு செயலுக்கான சரமும் ஒரு நாளுக்கான சரமும் சரியாக ஓடுறவங்க தீர்வை தேடி ஊர் உலகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நீங்கள் உங்களே அறியாமல் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கிறத உங்கள் வார்த்தையை வெளிப்படுத்துது பாருங்கள். அவசர கதியில் ஓடுறோம், அப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க? அந்தந்த காரியத்துக்கான சரத்தில் நான் ஓடலைங்கிறத ஒத்துக்கிறீங்க. இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி, நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லிச்சு, நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு காரியத்துக்கான சரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம மூச்சை பலப்படுத்திக்கோங்க. அந்தந்த காரியத்தை நம்ம செஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியத்துக்கான சரம் ஓடும்படியாக இந்த உடம்பை ஆரோக்கியப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருந்தாலே போதும். நீங்கள் எங்கிட்ட தீர்வே கேட்க மாட்டீங்க. சரம் சரியாக ஓடுறவங்க எதுக்கு சார் இன்னொருத்தன்ட்டு போய் தீர்வுக்கு நிற்கணும்? அவங்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். அதனால் தீர்வுங்கிறது எங்கேயோலாம் இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. வணக்கம் ஐயா, குருவே சரணம். வணக்கம். இப்போ ஆன்மீக பாதையில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு சரியான பாதைன்னா, இப்போ ஒரு சில பேர் யோகாசனம் மூலயமா போகலான்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் மந்திரங்கள் சொல்கிறதுனால போகலான்றாங்க, ஒரு சில பேர் மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால போகலாம் அப்படின்றாங்க, ஒரு சில பேர் கோயிலே போயிட்டு அபிஷேகம், ஆராதனை, கடவுள் வழிபாடு அந்த லைனில் போகலான்னு சொல்கிறாங்க. எந்த வழி சரியான வழிங்க ஐயா? இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா இதை பல 100 வருஷத்துக்கு முன்னாலே, பல 1000 வருஷத்துக்கு முன்னாலே சித்தர்கள் சூப்பராக சொல்லி வச்சு போயிட்டாங்க. அட்டாங்க யோகம், படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வகுத்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நம்ம ஜிம்முக்கு போய் 6 பேக் எனக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இப்போ போன உடனே அந்த ஜிம் ட்ரைனர் என்ன பண்ணுவார்? உள்ளே போனோடனே வார்ம் அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்டுங்க, இப்படி உட்கார்ந்து எழுந்திரிங்க, கையை காலை இப்படி ஆட்டுங்க, சும்மா வாக்கிங் போங்க, ட்ரெட்மில்லில் நடங்க, இப்படி ஏதாவது சொல்லி 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 மெதுவாக என்ன பண்ணுவார்? நம்ம பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன வெயிட்டை கொடுப்பாரு. அதை தூக்க முடியுதான்னு பார்ப்பாரு.
அதுக்கப்புறம் கை கால் வலி வருதான்னு 2 நாளில் கேட்பாரு. அப்புறம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த 6 பேக் அமைக்கிறதுக்கான அந்த மெத்தடுகளெல்லாம் மாற்றிட்டு வருவாங்க. இதே மாதிரி யோகத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, நியம நீங்கள் செய்கிற வேலைகளெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நியமத்தில் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் உடம்பை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஆசனங்களில் வர்றாங்க. அதுக்கப்புறம் மூச்சை பலப்படுத்தி என்ன பண்ணணும், இதெல்லாம் இதோட அவசியம் என்ன இப்படின்னு சொல்லி வரிசை கிரமம் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, புலன்கள் வந்து சக்தியை வீணாக்குது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, புலன்கள் வந்து சக்தியை வீணாக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, புலன்கள் சக்தி வீணாகாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு நிலை பிரத்யாகாரம்ங்கிறாங்க. இப்போ வீணாகிற சக்தியை பூரா ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும், தாரணைன்னு சொல்கிறாங்க. இப்படி வரிசை கிரமம்னு ஒன்று இருக்குது. எனக்கு வந்து நல்ல உடல் பலம் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு அறிவு பலமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கூர்மையான புத்திக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் உடம்புல பலம் இருக்காது. ஆனால் இந்த யோக மார்க்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் பலமும் முக்கியம், ஆன்ம பலமும் முக்கியம். ரெண்டுக்கு சேர்ந்த மாதிரியே வழிமுறைகள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போவாங்க. இப்போ ஆசனம் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க ஆசனம் பண்ணால் அது கிடைக்கும் இது கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ணால் அது ஒரு வகையான ஆரோக்கியம். மந்திரங்கள் சொன்னால் சக்கராசோட பலம். இப்படி தனித்தனியாக இவ்வளோதான். ஆனால் ஒட்டு மொத்தமாக நான் வந்து ஆன்மீகத்தில் உயர்நிலை அடையணும்னு சொன்னால் இது எல்லாத்த பற்றியுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நான் ஏன் பயன்படுத்துகிறேன், எப்போ பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணுங்கிற வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே புரியும் இதில் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படின்னு. அப்படி போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு ஓடுறோம் அப்படின்னா என்ன ஆகும், எதுலேயுமே முழுமை இல்லாமல் கடைசியில் அது முற்றுப்புள்ளி ஆயிடும். இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இது எனக்கு ஏன் அவசியம் அப்படிங்கிற உணர்வு வந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் ஆன்மீகத்தில் வளர்ச்சியை நோக்கி போக முடியும். ஐயா வணக்கங்க ஐயா. இதை பண்ணுங்க ஜெயிச்சிடலாம், அதை பண்ணுங்க ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜெயிக்கிறதுனா என்ன, ஏன் எல்லாரும் ஜெயிக்கணும்? சந்தோஷம். அதே கேள்வி நான் திரும்ப கேட்குறேன், நீங்கள் ஏன் மனுஷனாக பிறந்தீங்க முதல்ல? ஏன் ஜெயிக்கணும்னு கேட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் ஏன் மனுஷனாக பிறந்தீங்க முதல்ல? தெரியலைங்களே. நோக்கம் என்ன? தெரியலைங்களே. இப்போ ஜெயிக்கணும்னா எல்லாரும் என்ன நினைப்போம், ஒரு இடத்துல ஜெயிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்க தோக்கடிக்கிறதுனால, அப்படியெல்லாம் இல்லை. ஜெயிக்கிறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நான் என்னை மனநிறைவோடு வச்சுக்கிறேன், நான் என்னை முழுமை அடைஞ்சிக்கிட்டேன், ஒரு விஷயத்தில் முழுமை அடைஞ்சிட்டேன், ஒரு விஷயத்தில் மனநிறைவு அடைஞ்சிட்டேன், அது பேர ஜெயிக்கிறது. இப்போ சாப்பிட்ற பசியை ஜெயிக்கிறதுனா என்னதுன்னு சொல்லுங்கள். பசியை ஜெயிக்கிறதுனா என்னது? பசிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு, ஜெயிக்கிறதுனா அதுக்கு தேவையான விஷயத்தை உள்ளே கொடுத்தேன், அது ஓகே அப்படின்னு சாந்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் இல்லையா, அதுக்கு பேர் தான் வெற்றிங்கிறது. அதே மாதிரி எனக்கு ஒரு தொழில் நடந்துருச்சுன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? புலன்களால் ஆன அந்த மனசு வந்து என் வாழ்க்கையில் இதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. எனக்கு அது என் கண்ணு முன்னால் விஷுவல் நிஜமாயிருச்சுன்னு வச்சுக்கிங்க. அப்போ என்ன அது மனம், நான் நினச்சேன், பார்த்துட்டேன், ரைட், நமக்கு நடந்துச்சு, ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு முழுமை. ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுமையான மனிதனாக, முழுமையடைந்த மனிதனாக வாழ்ந்தால் மட்டும்தான் அடுத்த பிறவிக்கு கர்மாவை கடத்துறது அதெல்லாமே நல்லதா கெட்டதாங்கிறத தீர்மானிக்க முடியும். இப்போ முழுமை அடையலை, அது எங்கே போய் பதியும்? டிஎன்ஏல பதியும். ஐயோ நான் தொழிலுக்கு ஆசைப்பட்டு நடக்கலை, தோற்று போயிட்டேன். திருமணம் இப்படி அமைஞ்சால் பரவாயில்லன்னு நினச்சேன், நடக்கலை, தோற்று போயிட்டேன். இது எங்கே போய் பதியும்? டிஎன்ஏல போய் ஜெர்க் ஆகும். இந்த டிஎன்ஏ எங்கே அடுத்து பாஸ் ஆகும்? என்னோட அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகும். அப்போ ஜெயிக்கிறது ஒரு மனுஷனுக்கு கட்டாயம். அப்படின்னா ஜெயிக்கிறதுனா முதல்ல நிறைவடைஞ்சிட்டோன்னா அட்லீஸ்ட் என்னோட அடுத்த தலைமுறையாக அது எப்படி இருக்கும்? நிறைவாக இருக்கும். யாராவது தோத்து நீ ஜெயிக்கிறது இல்லை, உனக்குள்ளார நீ முழுமையடையுது, நிறைவடையுது. இது என்ன ஆகும்? உன்னையும் சந்தோஷமாக வச்சுருக்கோம், உன்னோட அடுத்த தலைமுறையும் சந்தோஷமாக வச்சுருக்கோம். அவ்வளோதான் வெற்றிங்கிறது. நன்றிங்க ஐயா, நிறைவாக இருந்தது. ஐயா, இப்போது நம்ம ஆன்மீகத்தில் எந்த நிலையில் இருக்கோங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ இத்தனை பேர்த்துக்கு உபதேசம் கொடுக்குறீங்க, நீங்கள் உபதேசம் கொடுக்குற நிலைமையில் இருக்கீங்கன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? நீங்களாம் தேடி வந்ததை வச்சுட்டேன். இப்போது யாராக இருந்தாலும் எதையுமே எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸை கற்றுக்க போகிறோம், கம்ப்யூட்ரு கிளாஸ் கற்றுக்கலான்னு போகிறப்பவே என்ன பண்ணுவோம்? நேராக ஒரு கிளாஸுக்கு ஒரு சென்டருக்கு போயிடுவோமா?
முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு 4 இடத்த விசாரிப்போம். இதில் யார் நல்லா சொல்லி கொடுக்குறா, யார் ட்ரெண்டாக இருக்கிறான்னு யோசிப்போமா இல்லையா? ஏன் எப்படி யோசிக்கிறீங்க? அங்கே போனால் தான் நல்லா கற்றுக்க முடியும். அங்கே போய் உட்காடுறீங்க, இப்போவே தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டு தெரியலை, இவர் அந்த சப்ஜெக்டை தெரிஞ்சவர், இதுக்கு தானே போகிறீங்க. அப்போது தெரிஞ்சவர்கிட்ட போனால் தெரிஞ்சதை கற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணித்தான் ஆகணும், என்னுடைய புலன்கள் அத்தனை அவர் மேலே வச்சு தான் ஆகணும். அதுக்கு தான் தெரிஞ்சிக்க வர்றது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா, ஒரு வகையில் நான் பேசுகிற விஷயங்களை உங்களுக்கு கேட்கும்போது என்ன தோணுது, அடடா இது எதையோ நம்மகிட்ட இருக்கிற கேள்வியை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கே, நம்ம கேள்விக்கான பதிலை இவர் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கேங்கிற உணர்வு வரக்கண்டு தான் இருக்கிற அத்தனை சென்டரையும் தேடி இந்த சென்டர் பெஸ்ட்டாக இருக்குமோங்கிற உணர்வில் இங்கே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், ஆமாம் நான் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், சித்தர்களோட நூல்களெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை மட்டுமே வச்சுக்காமல் சுயம்புவாக அதில் என்னென்னவெல்லாம் இருந்திருக்குங்கிறத ரெக்கார்டோடு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வேறு வழி இல்லை, நீங்கள் அதை வந்து உபதேசத்தை கேட்டு தான் ஆகணும். கேட்குறதோட நிறுத்தவும் கூடாது, ட்ரையல் பார்க்கணும், உங்களுக்குள்ளார சுயம் அனுபவித்து பார்க்கணும். அனுபவிக்கும் போது உங்களுக்கு இந்த ட்ரையல் இவர் சொல்கிறது சரியா இல்லையாங்கிற புரிதலுக்கு வரும். அப்போ நான் சரியான ஆளாங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஐயா வணக்கம் ஐயா. இப்போது பிரார்த்தனையிலேயே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனை அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்காக பண்ணிக்கிறத தாண்டி நம்ம பிறருக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது எனக்கு எந்த விஷயம் கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு முன்னாடி அதுக்கு யாருக்கு கிடைச்சிருக்கோ அதை பார்த்து எனக்கு ஒரு நன்றி உணர்வும் குதூகலமும் சந்தோஷமும் வர அளவுக்கு இருக்கிறது தான் உச்சபட்ச பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொருத்தருக்கு கிடைக்கும்போது நமக்கு இயல்பாக பொறாமையோ இல்லை பயமோ ஒரு எரிச்சலோ இல்லை, இது எதுவுமே இல்லைனாலும் அதெல்லாம் ரைட்டு ஓகே, எனக்கு இது நடக்கலையேன்ற அந்த கவலையும் ஏக்கமும் அந்த உணர்வு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அதை ஓவர் கம் பண்ணி பிறருக்கு நடக்கிறத நான் எப்படி பார்த்து ஒரு சந்தோஷப்படுறது, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறது, அதுக்கே நான் பூரிப்படைகிறது, இயல்பாக அந்த உணர்வை நான் எப்படி வளர்த்துக்கிறது? இது ஒன்றும் பெரிய நீங்கள் கேட்ட கேள்வியில் அவ்வளோ பெரிய ஒரு விளக்கம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, ஆதியில் நம்ம தலைமுறைக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கு இந்த குணம் இயல்பாகவே இருந்தது. ஆதியில் நம்ம தலைமுறைக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு இந்த குணம் வந்து இயல்பாக இருந்தது. பிறருக்காக வாழ்த்துறதும் பிறரை பாராட்டுறதும் பிறருக்காக மனம் இறங்கி போகிறதும் இது வந்து நம்மகிட்ட இயல்பாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துலலாம் சாமி கும்பிட போனாலே, நான் சொல்கிறது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் சாமி கும்பிட போனாலே அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் நல்லா இருக்கணும், மழை மாதிரி பெய்யணும், நல்லா எல்லாம் செழிப்பாக மக்களெல்லாம் வாழணும், அப்பா ஆண்டவா இப்படின்னு சொல்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ பிறருக்காக ஒன்று வேண்டி எனக்கு அது நடக்குதுன்னா இப்போ பணம் தான் இல்லை, அது வந்து அடுத்த பிரச்சனை. அவங்க சொல்கிறது குவாலிட்டி, செழிப்புங்கிற ஒரு குவாலிட்டி. நான் பிறருக்கு நல்லது நடக்கணும், பிறருக்கு நல்லது நடக்கணும், பிறருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது என் வார்த்தைகளையும் என் குணத்திலையும் ஒரு செழிப்பை கொடுக்குது. அந்த செழிப்பு என்னை நிறைவாக வாழ வைக்குது. ஒரு மனுஷன் பணம் சம்பாதிக்கிறான் இல்லை ஆரோக்கியத்தை நோக்கி ஓடுறான், எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது என்னென்னா நிறைவு. நான் இதில் முழுமை அடையணும், நிறைவடையணுங்கிற நோக்கம் மட்டும்தான் அதில் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய உணர்வு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிறருக்காக அப்படின்னு போகும் பொழுது என் வாழ்க்கை வந்து என்னை அறியாமலே ஒரு நிறைவடைந்த நிலைக்குள்ளார போகுது. அந்த நிறைவுக்காகத்தான் இந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம். மற்றபடி இந்த குணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் பழக்கம்தான் முதல்ல படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணிக்கு எந்திரிக்கிறது உங்களுக்கு ரெகுலர் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு வந்து 5 மணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அலாரம் வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அலாரத்தை ஆஃப் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் வருது பாருங்க. அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு வராட்டியும் கூட பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், மழை மாதிரி பெய்யணும், எல்லாரும் செழிப்பாக இருக்கணுங்கிறத வலிய சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அந்த வார்த்தை வந்து முதல்ல மனசு நம்பாது, ஏற்றுக்காது. கொஞ்ச நாள் கழித்து அதை உங்களுக்கு தெரியாமலே அது மனசு ஏற்றுக்க ஆரம்பிக்கும். அது என்ன ஆகணும்னா என் வாழ்க்கையில் நிஜமாக ஆரம்பிக்கும். அப்படித்தான் பழகும். நன்றிங்கய்யா. ஐயா, இப்போ சில மதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்து கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கைகளோடு இருக்குது. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் வந்து நம்ம வந்து வழிபடுறோம். அது எதுக்காகங்க ஐயா? இதுதாங்க நம்ம கல்ச்சரில் இருக்க மிகப்பெரிய பலமே. இந்த உலகத்தை பற்றி நான் இது கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக சொல்லப்போனால், எல்லாம் தொடங்குனது ஒன்றுலேருந்து தான். ஏகன் அநேகன். சிவவாக்கியர் சொல்ற தங்கம் ஒன்று ரூபம் வேறானது போல்.
மூலம் தங்கம். தங்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு போச்சுன்னா அது கம்மல், கழுத்துக்கு போச்சுன்னா அது செயின், இல்லை டாலர் செயின், இல்லை நெக்லஸ்ஸு, இடுப்புக்கு போச்சுன்னா அரைஞான். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் போனோன்னே ஒரு பேர் மாதிரி பாருங்க. நம்மளோடதுல வந்து இறை வழிபாடுங்கிறது உருவம் சார்ந்தது இல்லை. அது அந்த உலகத்துக்கு எப்போ சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ உருவம் சார்ந்ததான் இறை வழிபாடுங்கிற நம்பிக்கைக்குள்ளார நம்மளை திணிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளோட இறை வழிபாடுங்கிறது உணர்வு சார்ந்தது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ முருகன் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை நான் உணர்வாக எனக்குள்ளார ஃபீல் பண்ணுறேன். சிவம் அப்படின்னா அது ஒரு குவாலிட்டி, அம்பாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குவாலிட்டி. அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்குங்கிறத நான் எனக்குள்ளார உணர்வோடு அனுபவிக்கிறதுக்கு தான். தம்பி, உனக்குள்ளார ஒரு குவாலிட்டி இல்லை, உனக்குள்ளார 100 குவாலிட்டி இருக்குது. அந்தந்த குவாலிட்டிகள்லாம் அந்தந்த நேரத்தில் நீ அழகாக பயன்படுத்திக்கோங்கிறதுக்கு தான் இத்தனை உருவம் வச்சாங்க. இது நம்ம கல்ச்சரோட மிகப்பெரிய பலம். ஆனால் மறந்துடக்கூடாது, இது எல்லாமே நாங்கிற அந்த எனக்குள்ளார மட்டும் இருக்குது. இது நான் ஒருத்தன், எனக்குள்ளார எல்லாம் இருக்குங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் மொத்தத்துலேயும் ஒன்றுலேருந்து தான் இது எல்லாமே பிரிஞ்சிச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான். இப்போ ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டதுனால இதுக்கு பின்னால் இருக்க உண்மையை நம்மளால் புரிஞ்சிக்க ரொம்ப திணறோம். ஐயோ, இந்த சாமி பெருசா, அந்த சாமி பெருசான்னு. நீங்கள் பெருசோ சிறுசோ அத்தனையும் உங்களுக்குள்ளார தான் இருக்குது. சின்ன சாமின்னு சொல்கிறது, பெரிய சாமின்னு சொல்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார தான் இருக்கும். அந்தந்த நேரத்தில் அது வந்து நம்மளை வழி நடத்தும். இப்போ 100 ரூபா நோட்டு பெருசா, 500 ரூபா நோட்டு பெருசானா இப்போ காலகட்டத்துக்கு 500 ரூபா பெருசு இல்லையா? ஆனால் பஸ்ஸில் போய் 21 ரூபா டிக்கெட்டுன்னு சொல்லும்போது 500 ரூபா பெருசாக இருந்தாலும் அந்த 1 ரூபாய்க்கு தான் இங்கே வேல்யூ. அப்போ எதுவுமே சின்னது பெருசு இல்லை. அந்தந்த நேரங்களில் அது நமக்கான முக்கியத்துவத்தை உணர்த்தி கொடுத்து அதுக்கான முக்கியத்துவத்தை நம்மகிட்ட காட்டி கொடுக்கும். அதனால் நம்ம கல்ச்சர் வந்து மிக பெருசு. அதாவது நம்ம வாழ்வியலோட ரொம்ப நெருக்கமாக கனெக்டான ஒன்று. அதை நமக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்கங்கிறது ஒரு கோணம் இருக்குது. நாமளும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்குது.